அமெரிக்காவோட பென்டகான் தரப்புல இருந்து இப்ப நடக்கக்கூடிய ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ல என்ன நடக்குது அப்படிங்கறது சொன்னோம் இல்லையா? ஸோ ரிப்போர்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 17 ஈரானோட போர்க்கப்பல்கள், நூத்துக்கணக்கான பெலிஸ்டிக் மிசைல் லான்ச்சர்ஸ், அது கூட வந்து பண்ண சர்ப்ரைஸான இன்டென்ஸான தாக்குதல். இந்த தாக்குதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2003 ஈராக் இன்வேஷனோட ஓப்பனிங் ஃபேஸையே கடந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கான ஹெவியான அட்டாக் நாங்க பண்ணியிருக்கோம். 50,000 யூஎஸ் ட்ரூப்ஸ், அப்புறம் 200 ஃபைட்டர் ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆயிருக்கு. அவங்களே போர்னு தான் சொல்றாங்க. இந்த போருக்கு எகெயின்ஸ்டா, ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இன்வால்வ் ஆயிருக்குன்னு சென்ட்ரல் கமாண்டோட சீஃப் தரப்புல பண்ணா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன். அந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனே மாறி மாறி வந்து படிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் ஆபரேஷன் அப்படிங்கள சொல்றாங்க, ரெண்டாவது வாருங்கிறாங்க. அவங்களே கொஞ்சம் தெளிவா இல்லை அப்படிங்கள புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம 2000 ஈரானோட டார்கெட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹிட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆபரேஷன் பிகின் ஆனதுல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு மட்டும்தான். அது போக இஸ்ரேல் தனியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு கொடுக்கும்போது நம்ம பார்க்கலாம். பட் அமெரிக்கா எந்த அளவுக்கு இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லெபனான் அப்புறம் ஈரான் ரெண்டுலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முதல்ல லெபனான் அப்படிங்கிறது வந்து பண்ணா லெபனானோட தெற்கு பகுதியிலே பீரூட்ல எல்லாம் வந்து பார்த்தா நைட்டு ஹெவியான அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. லெபனானோட ராணுவம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க செக் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு லெபனான்ல அதிகப்படியா வச்சிருக்கிறாங்க. எதுக்காகனா இந்த செக் பாயிண்ட்ஸ்லாம் கிராஸ் பண்ணும்போது ட்ராக் பண்ணிக்கிறதுக்காக, ஹிஸ்புல்லாவோட மிலிட்டரி மூவ்மெண்ட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக செக் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுக்கிறாங்களாம். ஸோ சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி கடந்து போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் டேட்டா இஸ்ரேலுக்கு நேராக போயிடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. லெபனானோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவோட மிலிட்டரி விங்க இல்லீகல் அப்படிங்கிறது போல சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் சீஸ் பண்ணும் அப்படிங்கிற ட்ரை பண்ணுறாங்க. லெபனானோட ராணுவத்தினாலாம் இப்போதைக்கு முடியாது. சீஸ் பண்ணும், டிமிலிட்டரைஸ் பண்ணும் ஹிஸ்புல்லா அப்படின்னா இப்போதைக்கு அதுக்கான வழிகள் இல்லை. பட் இருந்தாலும் அவங்களால பொலிட்டிக்கல் ரீதியாக எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி இஸ்ரேல் ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்தாங்க அப்படின்னா, லெபனானோட ஆர்மி வந்தாங்கன்னா கண்டிப்பாக முடிச்சு விட்ருவாங்க சொல்லியே அப்படிங்கிறது தான் இது இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அதனால தான் இஸ்ரேலே வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் எதுவும் செய்ய முடியல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஹிஸ்புல்லா தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக இந்த ராக்கெட் கேம்பெயின் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்லாம் ஏவுறாங்க இல்லையா ஹிஸ்புல்லா, ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இஸ்ரேல் தரப்புலேருந்து லேசர் டிஃபென்ஸ் அதிகப்படியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்செப்டார்ஸோட பற்றாக்குறைக்கு இஸ்ரேல் இந்த லேசர் டிஃபென்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அதிகப்படியாக கை கொடுக்குது. அது லாங் ரன்னுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ இந்த ப்ரெஷர் டெஸ்ட்ல தெரிஞ்சுக்குவாங்க. ஈரானோட மிசைல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் லேசரை யூஸ் பண்ணி டவுன் பண்ணக்கூடிய வீடியோக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் ஹிஸ்புல்லா ரிட்டாலியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹைஃபா பேஸ்ல எல்லாம் வந்து பண்ண ராக்கெட் தாக்குதல் நடக்குது. ஏன்னா துல்லியமா ஒரு பர்டிகுலர் சைட்ல இருந்தா மட்டும்தான் டவுன் பண்ணுது அப்படிங்கிறதோட சில வீக்னஸஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அனலிஸ்ட் தரப்புல இருந்து. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க அனலிஸ்ட் தரப்புல இருந்து. வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட உறுதித்தன்மை என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஹைஃபா பேஸ்லாம் அடிச்சுக்கிறாங்க. அடுத்து ஐஆர்சிஜி பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட நேவி டெஸ்ட்ராயர் மேலே வந்து பண்ண அடிச்சிருக்கதா சொல்லிக்கிறாங்க. ரீஃபியூயல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு டேங்கர் ரீஃபியூயல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்திய பெருங்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும்போது அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஈரான் தரப்பு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. வெடி விபத்தில் கேட்டதா சில லோக்கல் சோர்சஸ் தரப்பு வந்து செய்திகள் வருது. பட் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. டைம் போக போக கண்டிப்பாக இதெல்லாம் மறைக்க முடியாது, வெளியே வந்து தான் தீரும். நடந்ததா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அட் த சேம் டைம் ஈரானோட மிசைல் அல்-உதைத் ஏர்பேஸ், கத்தர்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் மிலிட்டரி ஏர்பேஸஸ் மேலாம் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவோட காம்பவுண்ட்ஸ் பாக்தாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. ஏர்போர்ட் பகுதியில் அட்டாக் நடந்திருக்கு. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா பெஹ்ரீன், மனாமா அந்த பகுதிகளில் கேபிட்டல் மனாமா அங்கெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் அடிச்சிருக்காங்க. அதுவும் ரியாத் பகுதியில் அடிச்சிருக்காங்க. யூஎஸோட எம்பசிஸை திரும்பவும் செகண்ட் டைமாக அடிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சிஐஏ ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அட் சேம் டைம் இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஷர்மாஸ் பகுதிகளில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. டெல்அவிவ் பகுதிகளில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க ஈரான். இது தாக்குதல்களில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ சேட்டலைட் இமேஜினரி வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஈரான் 7 பேசஸ் 7 நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இது மிக பெரும் இழப்பு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ தாட் சிஸ்டம் இது எல்லாத்தையும் வந்து பண்ண டவுன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான இமேஜஸ், சேட்டலைட் இமேஜஸ் இது எல்லாமே வந்து பண்ண வெரிஃபை ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் மறுக்க முடியாது, ஹெவியான இழப்புகள் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பிரைமரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா
லவாஷன் ஈரான் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான விஷுவல் கன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு, வீடியோவே வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலோட விமானத்தை டவுன் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, இஸ்ரேலோட ஹெரான் ட்ரோன்களை அதிகப்படியாக டவுன் பண்ணிக்கிறாங்க. அதிகமான ட்ரோன்கள் இருக்கு, MQ-9 ரீப்பர் ட்ரோன்களை டவுன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான இமேஜஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு, விஷுவல் கன்ஃபர்மேஷனோட வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா F-35 மொதோ கில் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது டாக் ஃபைட் மாதிரி வச்சுக்கோங்களேன். யாக் 130 ரக ஃபைட்டர் ஜெட்டை வந்து பண்ணா F-35 சுற்றுக்கு தெஹரான் பகுதிகளில் நாங்கள் தாக்குதல் பண்ணும்போது வந்துச்சு, நாங்கள் சுட்டுட்டோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. இது ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். பாசிபிளி இழப்புகளை பத்தி ஈரான் கவலைப்படுற மாதிரியான எந்த ஒரு விஷயம் இல்லை. பட் ஆனால் ஈரான் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸுக்காக மிக பெரும் யுத்தத்துல இறங்கியிருக்காங்க. அதுல அவங்களால முடிஞ்ச வரைக்கான இழப்புகளை பல இடத்துலையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் டிசாஸ்டரா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. அது கூட 10 ஆயில் டேங்கரையாவது வந்து பார்த்தீங்கன்னா IRCC தரப்புல இருந்து ஹிட் பண்ணிருக்கலாம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல. 10 ஆயில் டேங்கர். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நானே சீக்கிரமா இன்சூரன்ஸ் கொடுக்க பாக்குறேன், அமெரிக்கால இருந்து பர்சனலா நாங்களே நேவி சப்போர்ட் கொடுக்குறோம், நாங்களே எல்லாம் பண்றோம், கூடி சீக்கிரம் அதுக்கான வேலைகளை பாக்குறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. பட் அதுக்கெல்லாம் வழி இல்லை பஸ். இந்த எப்படி சொல்ற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பந்தர் பஸ் போர்ட்லாம் வந்து பண்ண கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாதான் அமெரிக்கா கால் வச்சாங்கன்னா இன்னும் அதிகமான இழப்புகள் அந்த பகுதிகளில் ஏற்படும் அப்படிங்கிறதோட பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் இப்போ வரைக்கும் பேசுறாங்க எதுவும் அமெரிக்கா தரப்புன்னு செய்யலைன்னா, ஈரான் கிட்ட வந்து எவ்வளோ நாளைக்கு மிசைல் இருந்துற போகுது. ஏன்னா மிசைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய லான்ச்சர்ஸ், ரெண்டாவது அந்த இன்ஜின்ஸ், இது போல பல விஷயங்கள் தேவை. ஈரான்னால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல அமெரிக்கா தரப்பு இருக்காங்க. கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஈரான் இதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரி இல்லை. அவங்க கிட்ட இருக்கலாம், என்ன கெப்பாசிட்டின்றது யாருக்குமே தெரியல. ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கு, பழைய ஸ்டாக் பைல் தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ புது ஸ்டாக் பைல்ஸ் வரும்போது இன்னுமே இழப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அவங்க அடுத்தடுத்த வேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு தீவிரமா போறாங்களோ அதே அளவுக்கு தீவிரமா நம்மளும் அடிக்கலாம் அப்படிங்கிற போல ஸ்ட்ராட்டஜியில ஈரான் தரப்பு வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் 1-2 விட்டு வச்சிருக்காங்க. இவங்க அட்டாக் பண்றாங்கன்னா அப்புறம் அதுல எல்லாம் அடி விழுவும் அப்படிங்கிறது போல. எந்த அளவுக்கு அமெரிக்கா இஸ்ரேலோட அக்ரஷன் இருக்கோ அதுக்கு ஏற்ப மிடில் ஈஸ்ட்ல அவங்களோட அக்ரஷன் இருக்கு அப்படிங்கிறது இருந்து புரிஞ்சுக்கலாம். இதுல என்னன்னா மெடிட்ரேனியன் சீல ரஷ்யாவோட ஒரு கேஸ் டேங்கர் மேல அட்டாக் நடந்திருக்கு, கம்ப்ளீட்டா கருகி இருக்கு. நார்மலா ஆயில் டேங்கர்ல ஏற்படுத்தக்கூடிய விபத்துகளோட கூட தடுக்க முடியும். ஆனா கேஸ் டேங்கர் மேல அட்டாக்னா கம்ப்ளீட்டே எரிஞ்சிடும். ரொம்பவுமே எக்ஸ்ப்ளோசிவ், அது தீப்பிடிச்சு எரியாம ஹைலி ஃபிளேமபிள். இல்ல ரஷ்யாவோட கேஸ் டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா மெடிட்ரேனியன் சீல உக்ரைனோட ட்ரோன்கள் வந்து பண்ண தாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது டவுட் தான். பட் இருந்தாலும் வந்து தாக்கி இருக்கு. ஸோ நியர்பைல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாடு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். இது எங்கன்னா லிபியாவோட கோஸ்டல் ஏரியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது போல நடந்திருக்கு. மேபி லிபியால இருந்து கூட இது போல தாக்குதலாம் பண்ணியிருக்கலாம். 30 குரூ வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்திருக்காங்க, ரெஸ்கியூ பண்ணியாச்சு அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பண்ண ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கிறாரு. என்னன்னா, பேட்ரியாட் மிசைல் எங்களுக்கு கொடுக்குறீங்களா, நாங்க இன்டர்செப்டார் ட்ரோன் வச்சிருக்கோம்ல, நல்லா வேலை செய்யுது, டார்கெட் 136 ட்ரோனுக்கு எகெயின்ஸ்டா இன்டர்செப்டார் ட்ரோன் வேணா நாங்கள் உங்களுக்கு தரோம், நீங்க எங்களுக்கு மிசைல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இன்டர்செப்டார் ட்ரோன் தரோம் அப்படிங்கிறது போல டீல் பேச ட்ரை பண்ணிருக்கா ஜெலன்ஸ்கி அவர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நம்மள இணைஞ்சு செயல் பண்ணுங்க அப்படிங்கிற அவர் தப்பு கேட்டுக்கிறார். ஸோ உலக போருக்கு வந்து பண்ண ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் பண்றதுக்காக ஜெலன்ஸ்கி அவர் ட்ரை பண்றாரு. நடக்குதா என்னன்றது பார்க்கலாம். இந்த டைம்ல ஈரானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க AK-47 ரைஃபிள்ஸ், ஸ்டார்லிங் கனெக்ஷன் டிவைசஸ், பணம், புல்லட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பண்ணா தெஹ்ரான் ஈரானோட கேபிட்டல்ல கேப்சர் பண்ணிக்கிறாங்க ஈரானோட இன்டெலிஜென்ஸ். மொசாட் ஏஜென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேபி இஸ்ரேலோட மொசாட் ஏஜென்ட்ஸா இருக்கலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க தீவிரவாதி, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈரானை மீட்டெடுக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு நபர்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈரான் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா தீவிரவாதிகளும் பிடிச்சிருக்கோம், குர்திஸ்தானோட அப்போசிஷன் குரூப் அவங்க, குர்திஸ்தான் குரூப் அவங்க, ஸோ நாங்கள் அவங்கள பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா குர்திஸ்தான் பகுதிகள் இருக்கும் இல்லையா, அந்த பகுதியிலே ஹெவியாக அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இந்த IRCC வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குர்திஸ்தானோட பகுதிகளுக்குள்ளேயும் தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஈரான் இந்த குர்திஸ்தானோட என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல என்னென்னலாம் இருப்பாங்க இல்லையா மீடியாக்கள், முன்னாடி ஒரு லெட்டர் வரும், இந்த ABC இருக்கும் இல்லையா, அதில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 3ஆவதா வரக்கூடிய லெட்டர், அப்புறம் என்னன்னு. இந்த மீடியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, குர்திஸோட அஃபிஷியல் சீனியர் அஃபிஷியல் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஈரானுக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல தொடங்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ஈரானோட பகுதிகள் இருக்கும் இல்லையா, மேற்கு பகுதிகள், இஸ்ரேலோட இராணுவ படை விமானப்படைகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் சைட்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி போஸ்ட்டு, பார்டர் அவுட் போஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ஸை கூட டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிகமான இழப்புகள் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட மேற்கு பகுதிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குர்திஸ்தான் ட்ரூப்ஸ் உள்ள வர்றதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி ஈரான் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னா, அது ஈரானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த டைம்ல மோஜ்தாபா கமேனி அவர்கள் இருக்கார் இல்லையா, அலி கமேனி அவர்களோட பையன், அவங்க தான் அடுத்த சுப்ரீம் லீடரா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ட் பண்ணியிருக்கிறதா எக்ஸ்போர்ட் கவுன்சில் செஞ்சிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மீடியாக்கள் தரப்புன்னு சொல்றாங்க. நம்ம ஆரம்ப காலத்திலேயே சொன்னக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ பார்ப்போம், ஈரான் அடுத்த லீடர் தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவரு நல்லா இருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு எந்த ஒரு தாக்குதலும் ஏற்படல அப்படிங்கிற உறுதியும் செஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஈரான் அடுத்த லீடரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இஸ்ரேல் எந்த லீடரா இருந்தாலும் நாங்கள் வந்து அடிப்போம் அப்படிங்களும் சொல்லிக்கிறாங்க. ஈரான் எல்லா பகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாமினேஷனை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்ப நிலையில இருக்கிறாங்க, அது கூடவே அவங்க தாக்குதலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் நேற்றுக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. ரூபி அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் ட்ராப் பண்ணி சண்டை பிடிக்க வச்சாங்க அப்படிங்களும் சொன்னாங்க. இன்னைக்கு இல்லை நாங்க தான் போய் அடிக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனையா தான் நாங்க தான் போய் அடிக்கிறோம் அப்படிங்களும் சொல்றாங்க. இது என்ன சைக்காலஜிக்கல் ஆபரேஷனா இல்லை கிரிஞ்சு ஆபரேஷனா அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கேளிக்கைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள்ல ஈரான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்க, யாரு பிளிங்க் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போலலாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. பிளிங்க் இந்த சென்ஸ் ஈரான் கிட்ட மிசைல்கள் தீரப்போதா, இல்ல மேற்கு நாடுகள் அதாவது குறிப்பா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கிட்ட இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்டார் மிசைல்ஸ் தீரப்போதா, அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஒன்ஸ் அந்த இன்டர்செப்டார் மிசைலா தீர்ந்துச்சுன்னா ட்ரோன்கள் வேலையை காட்ட ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ஃப்ரீயா எல்லா பக்கமும் போய் அடிச்சுட்டு இருக்கு, பட் இன்னுமே ரொம்ப ஃப்ரீயா போகும் அப்படிங்கிறதுல பல அனலிஸ்டோட கருத்துக்கள் நடக்குதா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பையன் சந்திக்க. வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.